அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை அளித்துள்ளது. முதலமைச்சர் தனது வழக்கமான பணிகளை 2 நாட்களில் மேற்கொள்வார் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதய துடிப்பில் சில வேறுபாடுகள் காரணமாக தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமாக உள்ளார் எனவும் அப்போலோ மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தைப் போலவே ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதுவரை தொடங்கப்பட்டுள்ள மருத்துவ திட்டங்களிலேயே இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எனவும் சென்னையில் மட்டும் 400 இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பு துணை தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் tge.tn.government.in என்ற இணையதளத்திலிருந்து 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கலாம் எனவும் விடைத்தாள் நகல் பெற விரும்புவோர் ஜூலை 28, 29 சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி பெறலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று ஜூலை 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 1960 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் 650 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் 110 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னை மாதவரத்திலிருந்து 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை இன்று ஜூலை 25ஆம் தேதி நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டின் முதல் SMC குழு கூட்டம் இன்று ஜூலை 25ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் எனவும் அதற்காக வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி MSC கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 8ஆம் கட்ட மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது இன்று ஜூலை 25ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளமான TNPSCயில் வெளியிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை cmtrophy.stat.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. 83 கோடியில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 22 முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடத்தப்படவும் உள்ளன. ஒன்பதாவது அறிவிப்பு: தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பனைமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்.
10வது அறிவிப்பு. திருச்சியில் இன்று முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியரான சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வருவதை ஒட்டி ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். 11வது அறிவிப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் இன்று காலை 9 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பும் உள்ளது. இது வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா அதனை ஒட்டிய மேற்கு வங்கம் கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. இன்னும் ஒரு வாரத்திற்குள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் எனவும் அரசு தொடக்கப் பள்ளிகளில் நேற்று வரை 3,94,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் மு.க. ஸ்டாலினின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தும் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் பலனாக மாணவர்களின் சேர்க்கை உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தும் இருக்கிறார். அனைவரும் வருக, கல்வியின் வழியே அறிவுலகை ஆள்க என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 13வது அறிவிப்பு. அவசர ஒதுக்கீட்டு கோரிக்கைகளை பயணிக்கும் நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ரயில்வே அமைச்சகம் பயணிகள் ரிசர்வேஷன் முறையில் முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி அவசர ஒதுக்கீடு எமர்ஜென்சி கோட்டாவிற்கு கோரிக்கைகளை பயணிகளுக்கு நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 14வது அறிவிப்பு. 2024-25ஆம் நிதி ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. தணிக்கை அல்லாத வருமான வரி தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டது. தற்போது இந்த கால அவகாசமானது செப்டம்பர் 15, 2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது வரி செலுத்துவோர் வருமான வரி தாக்கல் செய்ய அதிக நேரத்தை வழங்குகிறது. அதாவது மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தாமதமாக தாக்கல் செய்தால் 5 லட்சத்திற்கு மேல் வருமான வரி உள்ளவர்கள் ₹5,000 அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் 5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு பிரிவு 234F இன் கீழ் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் தாமதமான அல்லது திருத்தப்பட்ட வருமானத்திற்கான கடைசி தேதியானது டிசம்பர் 31ஆம் தேதி ஆகும் எனவும் புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி அறிக்கையை மார்ச் 31, 2030 வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பயணிகளை அச்சுறுத்தும் வகையிலும் ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதை தீவிரமாக கடைபிடிக்க ரயில்வே போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.